வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம கோல்டு ETF பண்ணிகிட்ருக்கோங்க. ஆனால் 3 டைப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா டாட்டாவோடது பண்ணிகிட்ருக்கோம், கொடாக் பண்ணிகிட்ருக்கோம், நிப்பான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட கரண்ட் வேல்யூவும் சரி, அதோட டே சேஞ்சும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா எல்லா எக்ஸ்சேஞ்ச் ஃபண்டும் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க 50 லோ ஒரே மாதிரி தான் இருக்கும், ஹை ஒரே மாதிரி தான் இருக்கும், மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா என்னோடதில் நான் ஒரு 1 இயராக நாங்கள் கோல்டு ETF பண்ணிகிட்ருக்கேன். அதில் கொடாக் பார்த்திங்கன்னா எனக்கு பெஸ்ட்டு தோணுது எனக்கு. ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 0.55 இருக்குது உங்களுக்கு. ஆனால் பெரிய மார்க்கெட் கேப் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிப்பானோடதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 0.79 இருக்குது. ஆனால் அந்த ஏயும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும் உங்களுக்கு. அதில் அதேமாதிரி டாட்டா கோல்டு அந்த மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ ஸ்டார்டிங் ரீசனாக தான் உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு அப்ளை பண்ணாங்க உங்களுக்கு. இது அதில் பார்த்திங்கன்னா 76 crores இருக்குது உங்களுக்கு. இதில் 0.38 உங்களுக்கு இருக்குது. ஆனால் அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ஏயும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போது நான் உங்களுக்கு லைவாக ஒரு ஸ்டாக் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு ஷேர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது என்னோடய ஆர்டரில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எனக்கு பெட்டராக தோணுது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா கோல்டு தான் உங்களுக்கு. இப்போது பெஸ்ட்டாக இருக்குது, பெட்டராகவும் இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்சு பார்த்திங்கன்னா வெறும் 7 rupees கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது 7 rupees எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு 10,000 வாங்கலாம் உங்களுக்கு. இப்போது நான் செபி அட்வைஸர் கிடையாதுங்க. நீங்கள் செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக அந்த ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் மக்களே. தேங்க்யூ.